அன்று லாசரு மரித்து போய் 4 நாட்களுக்கு பிற்பாடு நாரும் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாய் இருந்த அந்த சூழ்நிலையில் இருந்த அந்த மனிதனை உயிர்ப்பித்த தெய்வமே, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் மரித்து போன சூழ்நிலைகள் எல்லாம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை செயற்படுத்துவார். ஆமென். எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதன் மூலம் அநேகர் தேவனை பின்பற்றுவார்கள். அதுதான் இதில் சொல்லப்படுகிறது. கடைசி வசனத்தை வாசித்து, அப்பொழுது மரியாளிடத்திலிருந்து வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார். ஆமென். இதை பார்த்தவர்கள் அநேகர், லாசரு உயிரோடு எழுந்ததை பார்த்தவர்கள் அநேகர், இயேசு செய்த அற்புதத்தை பார்த்த அநேக யூதர்கள் இயேசுவிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களானார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபங்கள் மூலம் எப்படி ஆண்டவருடைய நாமம், ஆண்டவர் அங்கே பிரசித்தம் பண்ணப்படுகிறார் அல்லது பிரகடனப்படுத்தப்படுகிறார், அநேகருக்கு அறியப்படுத்தப்படுகிறார் என்பது எங்களுக்கு எங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும்.